அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த வாழ்ந்து காட்டும் திட்டம் பற்றி கேட்டிருந்தேன். 2-3 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. 2021 அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 3.0ன்னு பார்க்கும்போது 2021, 22 காலகட்டம், 22, 23, 24, 25 இந்த மாதிரி 3 லெவலாக வந்து ஒரு வருஷத்துக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்ப்போம், நிலநடுக்கம். இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்தால் பார்த்தீங்கன்னா 1600 பேர் பரிதாப உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேரிடர் நடந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்திய பிரதமர் வந்து இராணுவ தளபதி, அந்த நாட்டோட இராணுவ தளபதி. ஏன் இராணுவ தளபதிகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து மக்களாட்சி இல்லை, அங்கே வந்து இராணுவ ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இராணுவ தளபதியோட பிரதமர் வந்து ஆலோசனை நடத்திருக்காங்க. இதில் சில டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தது தான். இந்த ரிக்டர் அளவுகோலில் பார்த்தீங்க அப்படின்னா 7.7 பதிவாயிருக்கு. ரெண்டாவது நடந்ததில் 6.8 பதிவாயிருக்கு. இது வந்து பூமிக்கு அடியில் பார்த்தோன்னா 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு இமேஜ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மியான்மர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் நம்ம இந்தியா இங்கே இருக்கும். இந்தியாவோட கிழக்கு பக்கமாக இந்த மியான்மர் அந்த நம்ம இந்திய நில எல்லையை ஒட்டியே தான் இருக்குது. அதை தொடர்ந்து தான் இந்த தாய்லாந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கடலோர ஒட்டி இருக்கிறதுனால இந்த கடல் பகுதியில் தான் அந்த மையம் கொண்டிருக்கும். அதோட அதிர்வுனால தான் உள்ளே வந்து பூகம்பமாக அது ரியாக்ட் ஆகுது. ஸோ இதுதான் மேப்பு. சில ஜியாகிரபிக்கலாக நடக்கிற விஷயங்களை இந்த மாதிரி மேப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ வெளிநாடு சம்மந்தமாக கேள்விகள் கேட்காட்டியும் அந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் விஷுவல் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இந்த வகையில் இந்த மாதிரி மியான்மர் நமக்கு வரலாற்று ரீதியாகவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த மியான்மரோட பழைய பேர் பார்த்திங்கன்னா பர்மா. ஸோ வரலாற்று ரீதியாகவே நிறைய சுபாஷ் சந்திர போஸோட இதெல்லாம் வந்து அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அது போக தாய்லாந்து பார்த்திங்கன்னா டூரிசத்தில் ஃபேமஸான ஊர். ஸோ அந்த வகையில் ரெண்டுமே ஃபேமஸான ஊர். அங்கே நடந்திருக்க இன்சிடெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இதில் வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பிரம்மா இந்த மாதிரி ஒரு வெளிநாடுகளில் சில சம்பவங்கள் நடக்கும்போது இந்திய அரசு வந்து அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது பேர் தான் ஆப்ரேஷன் பிரம்மான்னு வச்சுருக்காங்க. மியான்மருக்கு உதவுவதற்காக ஆப்ரேஷன் பிரம்மா என்ற நடவடிக்கை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சிம்பிளாக அப்படியே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆப்ரேஷன் பிரம்மா எதனோட தொடர்புடையன்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சமீபத்தில் நிலநடுக்கம் நடந்த மியான்மருக்கு உதவுவதற்காக இந்திய அரசு மேற்கொண்ட அந்த நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டினை மாற்றிடுங்க. ஆப்ரேஷன் பிரம்மா எதோட தொடர்புடையது அப்படின்னா இந்த மியான்மரோட தொடர்புடையது. அடுத்ததான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜென்ரல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கானோர் மியான்மரில் குடியேறினார். ஆமாம், ஆங்கிலேயர் ஆட்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலைக்காக நிறைய பேர் போயிருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கானோர் மியான்மர் போயிருக்காங்க. அங்கே பர்மாவில் போய் குடியேறிருக்காங்க. இதில் 60% பேர் தமிழர்கள். ஆமாம், கடந்த 1948ஆம் ஆண்டு மியான்மர் விடுதலை அடைந்தது. 48 தான் நமக்கு விடுதலை கிடைச்சி அடுத்த வருஷம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1960, 64ஆம் ஆண்டுகளில் அப்போதைய இராணுவ ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. இது என்னன்னா, நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம சொன்ன மாதிரி இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து முத்துராமலிங்கர் அங்கே போயிருப்பார், பர்மாவுக்கு போயிருப்பார். இந்திய லெவலில் பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்கே பர்மாவில் தான் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கத்தெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வகையில் வரலாற்று ரீதியாகவே மியான்மர் நமக்கு தொடர்புட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த மியான்மரோட அண்டை நாடான தாய்லாந்துலேயும் வந்து நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தலைப்பு செய்தியில் உள்ள டேட்டா. அடுத்ததாக சென்னை நந்தனத்தில் உள்ள எம்சி ராஜா விடுதி வளாகத்தில் ரூபாய் 45 கோடியில் புதிய கட்டிடம் ஏப்ரல் 14 திறப்பதாக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க சென்னையில் நந்தனம் எம்சி ராஜா விடுதி வளாகத்தில் தங்கி படிச்சுட்ருக்காங்க. ஸோ இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தாச்சு, யார் பேரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த எம்சி ராஜா யாருன்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் இயரில் அவரை பற்றி எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
பொறுத்துகையில் கொடுத்துட்டு ஒரு 4 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பி ஆப்ஷனில் பாருங்கள், எம்சி ராஜா. இவர் வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ரெஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் பாருங்கள், ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் அப்ரெஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின், தமிழில் பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆன்சர், எம்சி ராஜா அவர்கள் தான் ஆன்சராக இருக்கார். அப்போ என்ன புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரே கேள்வி தான் 2 விதமாக கேட்டிருக்காங்க. நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சில கேள்விகள்லாம் தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும், ஆனால் அதோட டைமென்ஷன் மாறும்போது நம்ம குழப்புற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், இதே கேள்வி இன்ஜினியரிங் சர்வீஸில் அதே கேட்டேன், வருஷம் கூட மாறலை. இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, இங்கே குரூப் 1 2022. ஸோ இதில் அப்ஜெக்டிவாக கேட்கப்பட்ட கேள்வியை இதில் பொறுத்துகளை வச்சு விட்ருக்காங்க. அந்த பேர் என்னென்னா இங்கிலீஷில் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் அவரோட ஃபுல் நேம் பார்த்தோன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதனால தான் இவர் பேரில் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க சென்னை நந்தனத்தில் எம்சி ராஜா அவர்கள் பேரில் விடுதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த சிங்கார சென்னை அப்படிங்கிற ஒரு அட்டை புதுசாக சென்னையில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதில் 20 பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கார்டோட இது பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த தலைநகரில் உள்ள சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக இருக்குது. அப்போ நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சிங்கார சென்னை அட்டை அதோட எந்த துறை சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா யாருக்கான அந்த பயன் வந்து யாருக்கானது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ சென்னையில் வாழ்கிற மக்களுக்காக அந்த பயணம் சம்மந்தமான இதுதான் இந்த சிங்கார சென்னை அட்டை அப்படிங்கிறது. ஸோ அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதில் சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்க்கலாம். ஸோ இது மாதிரிலாம் மற்ற மாநிலங்களில் இருக்கான்னு தெரியல. பட் நம்ம இது மாதிரி விஷயங்கள் முன்மாதிரி பண்ணும்போது இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ முன்னாடி யூனிட் 9 அப்படிங்கிற இருந்த பார்ட்டை வந்து இப்போ யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸோடு சேர்த்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் புதுசாக நிறைய பண்ணுறது வந்து நம்மளோட ஆளுமையை காட்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பற்றிலாம் கேட்பாங்க. அதாவது இராணுவ நடவடிக்கைகள் பற்றி, இராணுவ கூட்டு நடவடிக்கைகள் பற்றி. இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கடற்படை இடையே இன்த்ரா அப்படிங்கிற பேரில் கூட்டு பயிற்சி சென்னை அருகே நடைபெறுது. ஸோ தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களே நடக்கும். ஸோ நம்ம கடலோர மாவட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம சென்னையில் வந்து இந்த இந்திரா ப்ராஜெக்ட் நடக்கிறதுனால இதை முக்கியமாக பார்த்துக்கலாம். அப்போ எந்தெந்த நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோன்னா இன்த்ரா, அதாவது இப்போ இது எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ரஷ்யா, அதாவது ஐஎன்டி இன்து ரா அப்படிங்கிறது ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுறதுனா இன்த்ரா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லெட்டரை ஜாயின் பண்ணி அந்த லெட்டர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்மள இந்தியாவும் ரஷ்யாவும் வச்சுருக்க ஒரு ஏவுகணைக்கு பேர் பார்த்திங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வந்து பிரம்மோஸுங்கிறது பிரம்மபுத்திர நதியை குறிக்கிறதும், எம்ஓஎஸ் அப்படிங்கிறது அவங்க ரஷ்யாவோட தலைநகர் பார்த்திங்கன்னா மாஸ்கோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை குறிக்கும் விதமாக தான் பிரம்மோஸ். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஏவுகணை. அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ரஷ்யாவும் நம்மளும் கூட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ணுறது பேர் இன்த்ரா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுவும் இந்தியாவோட பேரும் இந்த ரஷ்யாவோட பேரும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இது எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகே நடக்க இருக்கிறதுனால நம்மளுக்கு முக்கியத்துவம் வருது. ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் ஏதாவது எக்ஸசைஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். அடுத்ததாக இஸ்ரோ பற்றி ஒரு நியூஸு என்னென்னு பார்த்தோம்னா, LVM அப்படிங்கிற வகை LVM-3 ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டருக்கான
செமி கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றி, இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நியூஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டில் பெங்களூர்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம இஸ்ரோவோட தலைமை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ அதை மின்னியல் நகர்லாம் ஓல்டு கொஸ்டினில் நிறையவே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெங்களூரோட இஸ்ரோவோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரு. அதனால தான் அந்த பெங்களூர்லேருந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வர்றதுனால பெங்களூர் பேர் போட்டு வருது. இந்த சோதனை எங்கே நடத்திருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதில் என்னென்னா L110 அப்படிங்கிற திரவ எரிபொருள் இன்ஜின் பயன்படுத்தப்படுகிறது இந்த ராக்கெட்டில். அதாவது LVM-3 ராக்கெட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா L110N அப்படிங்கிற திரவ வகை என்ஜின் பயன்படுத்தப்படுது. இதன் மூலம் 4 டன்கள் எடையுள்ள செயற்கைக்கோள்களை புவியீர்ப்பு சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். 5 டன் எடையுள்ள செயற்கைக்கோள்களை கொண்டு செல்லும் வகையில் LVM ராக்கெட்டில் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 4 டன் எடை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை 5 டன் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, APSC அப்படின்னா திரவ எரிபொருள் என்ஜின் தயாரிப்பு மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரவ எரிபொருள் தயாரிப்பு மையத்தில் தான் இந்த செமி கிரையோஜெனிக் இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. அடுத்ததாக இது எங்கே சோதனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில். ஆமாம், அது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை பகுதி பக்கத்தில் அது இருக்கும். ஸோ அந்த ராக்கெட்டு ஏவுறது இது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மலைப்பகுதி, இல்லை அப்படின்னா அந்த கடல் பகுதியில் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது பழுதானாலோ இது டேமேஜ் ஆனாலோ மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் வச்சுருக்காங்க. இந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மகேந்திரகிரி பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிக்கு, கிரினாலே உங்களுக்கு தெரியும் மலைப்பகுதி. ஸோ மலைப்பகுதி அடிவாரத்தில் தான் அது இருக்கும். அங்கே தான் சோதனை நடத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவோட 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசையில் நில கையப்படுத்தப்பட்டு ப்ராஜெக்ட் வேலை போய்கிட்டு இருக்கு. இந்த வகையில் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதுனால திருநெல்வேலியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மகேந்திரகிரி இஸ்ரோ மையம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த 2 இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஜின் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா சவாலானது. இது குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டுமே வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவும் இந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இந்த சோதனை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே மகேந்திரகிரியில் உள்ள ஒரு சோதனை மையத்தில் தான் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீரில் கரையும் பிளாஸ்டிக். இப்போ இஸ்ரோ சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த நியூஸை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாகவே இஸ்ரோ சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இது சம்மந்தமாக பார்த்துக்கோங்க. அடுத்து உப்பு தண்ணீரில் கரையும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசுவை தடுப்பதற்காக உப்பு தண்ணீரில் உடனடியாக கரையும் புதிய பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா நாட்டோட அரசுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ங்கிறது பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறதுனால இதை மாற்றாக இந்த ஜப்பான் விஞ்ஞானிகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பாருங்கள், எந்த லேப் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்ட் மேட்டர்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மையம் தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.